ஒரு வாட்டி இந்த ரோலை இந்த பெரியோஸோட நீங்கள் செஞ்சு பாருங்களேன். நல்ல யம்மி அண்ட் டாஞ்சி ஃப்ளேவரோட ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக பிள்ளைங்களுக்கு கொடுத்து விடலாம். அண்ட் ஆப்வியஸாக ஒரு ஸ்நாக் ரெசிபியாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். இதுக்கு நான் வந்து ஆக்டிவ் ட்ரை ஈஸ்ட் எடுத்துருக்கிறேன். அதோட கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வார்மான ஹாஃப் கப் மில்கே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம். அது ஒரு 15 மினிட்ஸ் ரெஸ்ட் ஆகிட்டு இருக்கிற டைமில் ஒரு எக்கையும் பட்டரையும் ஆட் பண்ணி நல்லா ஒரு ஸ்மூத் மிக்சராக நான் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த மிக்சரை ஒன்ஸ் இந்த ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆன உடனே கொஞ்சம் மைதாவை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பேக்கிங் பவுடர் அண்ட் இந்த எக் மிக்சரையும் ஆட் பண்ணி நல்லா நம்ம வந்து ஒரு டோ கன்சிஸ்டன்சிக்கு ஸ்மூத்தான டோ கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சு வச்சுக்கலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ண விடுவோம். நல்லா பபிள் அப் ஆகி மேலே டபுள் தி அமௌண்ட் வந்திருக்கும். நல்லா பஞ்சன் பண்ணிவிட்டு நல்லா ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிக்கோங்க. மைதாவெல்லாம் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிக்கோங்க. சைடில் நான் அந்த ப்ளூபெரிஸை ஃப்ரோசன் பண்ணி வச்சுருக்கிறேன். அதோட கொஞ்சம் சுகரையும் ஆட் பண்ணிட்டு அந்த சுகர் மெல்ட் ஆக இந்த ப்ளூபெரியும் நல்லா மேஷியான கன்சிஸ்டன்சிக்கு வரும். கொஞ்சம் வினிகர் ஆட் பண்ணி சிம்மில் வச்சிங்கன்னா அதனால ஒரு திக்கான ஜாமி கன்சிஸ்டன்சிக்கு வர மூச்சில் அந்த ஜாமை வந்து இந்த ஸ்ப்ரெட் அவுட் டோ ஸ்ப்ரெட் அவுட் மேலே ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நல்லா ரோல் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி ஒரு half an hour நம்ம சோக் பண்ண வைப்போம், அதாவது ரெஸ்ட் பண்ண வைப்போம். ஃபைனலாக நம்ம வந்து ஒரு 120 டிகிரியில் ஒரு 15 மினிட்ஸ் வச்சு எடுத்திங்கன்னா உங்களுடைய ப்ளூபெர்ரி ரோல் சூப்பராக ரெடி ஆயிரும்.